அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 30 வாசிங்க. இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. போகிறேன் ஐயா என்று சொல்லிட்டு போகல. அவன் பரவாயில்லைங்க, மூத்தவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு மனசை விட்டு போனான். ஆனா இவன் பாருங்க, போகிறேன் ஐயான்னு சொல்றான். என்ன மரியாதையோடு பேசுறான் பாருங்க. இவன் பேசுறத பார்த்தா என்னைய போல பேசுறான்னு சொல்றமே, அவன் தாங்க இவன். போகிறேன் ஐயா, ஆனா போகல. என்ன சொல்றான் இவன்? பேச்சு தாங்க அதிகம் இவனுக்கு. இவன் பேச்சு இனிமையா இருக்கிறது, மிருதுவா இருக்கிறது, ஆனால் செயல் அதற்கு மாறா இருக்கிறது. போகிறேன் ஐயா, ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறது போல பேசுறான். இப்பவே போகிறன்ற மாதிரி பேசுறான். தகப்பனே என்ன நம்புங்க, இப்ப போறேன் என்று போவதற்கு வேலை செய்து துடிப்பதை போல ஒரு நடிப்புங்க அவனுக்கு. சொல்றான் போகிறேன் ஐயா. இப்படிப்பட்ட இளைய மகன்கள் நம்மில் அநேகர் இருக்கிறார்கள். வாயில தான் ஊழியம், வாயில தான் பரிசுத்தம், வாயிலே தான் வைராக்கியம், ஆனால் செயலில் இல்லை. பேச்சு நல்லா தான் இருக்குது, பூக்களும் மொட்டுகளும் கனிகள் அல்ல என்றால் அது கனி ஆகணும். பூ மொட்டாகி மொட்டு கனி ஆகணும். ஆனால் அநேகர் இன்னைக்கு பூக்களை போல அழகா பேசுறாங்க, பார்ப்பது மொட்டுகளை போல கனி இருக்கிறது போல இருக்கிறாங்க, ஆனால் கனி இல்லை. நம்ம பேசுவது போல் செயல்பட செய்கைக்கு வரணும். அது ரொம்ப முக்கியங்க. அதைத்தான் உணர்த்தி இது சொல்றாரு. போகிறேன் ஐயா என்று சொன்னான், போகல. நஷ்டம் தகப்பனுடைய திராட்சை தோட்டம். ஒரு தகப்பனுக்கு வந்து பழத்தோட்டம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அந்த பழத்தோட்டத்துல குரங்குகள் புகுந்து நாசம் பண்ணுதுன்னா அதை பார்த்துக்கிட்டு மகன் உட்கார்ந்து என்ன அர்த்தங்க? தகப்பன் வரட்டும், உத்தரவு கொடுக்கட்டும், பிறகு போறேன்னு தான் என்ன அர்த்தம்? மகனுக்கு அடையாளம் இல்லை என்றால் நஷ்டப்படுகிறது என்று அறிந்த மகன் உடனே புறப்பட்டு குரங்குகளை துரத்துவாங்க. அப்படித்தான் இதை கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, இன்றைக்கு தேவராஜ்யம் நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆத்மகள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்து கொண்டு சும்மா இருப்பவர் மகன்கள் அல்ல. இதோ நான் போகிறேன் என்று புறப்பட்டு போய் நம்மால் ஆனதை செய்ய தேவனமாய் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.